வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செடி பசலைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் ரொம்ப அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க. கீரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த செடி பசலைக்கீரை இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள். இதில் சின்னதாக ஒரு பூ இருக்கும். இதை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். நீங்கள் இந்த இலையை பொடிசாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. நான் இப்படியே தான் சேர்க்குறேன். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு துவரம்பருப்பை 2 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வேகணும். இப்போ இது வேகிற டைமில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 10லேருந்து 15 மாதிரி பூண்டும், அப்புறமா 10லேருந்து 15 மாதிரி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்குறேன். இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்ருக்குறோம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரை சேர்க்கும்போது முதல்ல நிறைய இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெந்து வந்த உடனே நல்லா குழஞ்சி கம்மியாகிடும் பாருங்கள். இப்போ மிதமான தீயில் வச்சு இந்த கீரையை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கீரை நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு மத்தால் இந்த கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, பசலைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.